அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது 2024 வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷப வீட்டில் வக்ரகதியில் உலவ ஆரம்பிக்கின்ற குரு பகவான் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 118 நாட்கள் வக்ரகதியில் உலவும் போது மகர ராசினருக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தருவார் என்பதை அனுமானம் செய்வோம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் நேர்கதியில் உலவும் போதும் வக்ரகதியில் உலவும் போதும் வெவ்வேறு வகையான பலாபலன்களை தருவது போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் வெவ்வேறு நிலைகளில் உலவுகிறார்கள். அதாவது மூலத்திரிகோண நிலையில், உச்ச யோக நிலையில், ஆட்சி யோக நிலையில், நட்பு நிலையில், சமம் என்கிற நிலையில், பகை நிலையில், நீச்சம் என்கிற நிலையில் என மொத்தம் 7 வகையான நிலைகளில் உலவுகிறார்கள். ஒரே வீட்டில் இந்த 7 வகையான நிலைகளில் உலவுவது கிடையாது. வெவ்வேறு வீடுகளில் இந்த 7 வகையான நிலைகளில் உலவுகிறார்கள். அந்த வகையில் குரு பகவான் ரிஷப வீட்டில் பகை நிலையில் உலவுகிறார். பகை நிலை என்பது 100% கணக்கீடு செய்யும்போது 14% முதல் 28% வரை யோக பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். அதாவது குறைந்தபட்சம் 14% யோக பலன்களை தருவார், அதிகபட்சம் 28% யோக பலன்களை தருவார். அந்த வகையில் அந்த யோக கணக்கீடு அமைகிறது. இந்த 14 முதல் 28% யோக நிலைதான் தருவாரா, அதற்கு மேல் தரமாட்டாரா என்றால் அதற்கு மேலும் யோக பலன்களை தருவார். இந்த 14 முதல் 28% என்பது குரு பகவானுடைய தனித்த ஒரு கிரகத்தை பொறுத்த கணக்கீடு தான். அதற்கு மேலும் யோக பலன்களை எப்படி தருவார் என்றால், குரு பகவான் மற்ற கிரகங்களை பார்ப்பதன் மூலமும் மற்ற கிரகங்கள் குரு பகவானை பார்ப்பதன் மூலமும் குரு பகவானுடன் சேர்ந்து உலவக்கூடிய கிரகங்களின் மூலமும் 28% மேலாக 100% கூட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஜோதிட விதிகள் இருக்கின்றன. அனுபவத்திலும் நடைமுறையிலும் இருக்கின்றன. மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவுகிறார். இதனால் ஆள்பலம், பணபலம், படைபலம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். நமக்குத்தான் அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், எவராலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது, நமக்கு ஆள்பலம், பணபலம், படைபலம் இருக்கிறது என்று அதிகார துஷ்பிரயோகத்துடனோ அல்லது அசட்டு துணிச்சலுடனோ சில விஷயங்களில் செயல்படக்கூடாது. சில விஷயங்களை முன்னெடுக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் உங்களை பாதுகாப்பார்கள், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள், ஆள்பலம், பணபலம், படைபலமாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் உங்களை அறியாமலேயே உங்களை முன்னதாக்கச் செல்லுங்கள், நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம் என்று உங்களை முன் நடக்கச் செய்து அவர்கள் பின்னால் உங்களை பின்தொடராமல் அவர்கள் ஆரம்பித்த இடத்திலேயே நின்று விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்து பின்னோக்கி சென்று விடுவார்கள். ஆக நீங்கள் தனி ஒரு ஆளாக சென்று தேவையில்லாத விஷயங்களில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு கூடுதல் பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் உங்கள் தனித்த தகுதியை பொறுத்து உங்களால் தனிப்பட்ட முறையில் தனி ஒரு ஆளாக என்ன செய்ய முடியுமோ, எந்த விதமான பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமோ அதுக்குட்பட்டு மட்டும் விரலுக்கேற்ற வீக்கம் என்கிற வகையில் மட்டும் செயல்பட வேண்டும். ஆள்பலம், பணபலம், படைபலம் இருக்கிறார்கள் என்று, பேருக்கு இருக்கிறார்கள் என்று, அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் நம்பி செயல்படக்கூடாது. மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 5ஆம் பார்வையால் மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் தந்தை வழி, தாய் வழி சார்ந்த, தாத்தா பாட்டி வழி சார்ந்த ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அனுகூலம் இருக்கிறது. இதனால் வரையும் வராமல் இருந்ததற்கான காரணங்கள், அதில் சில வில்லங்கங்கள் இருந்திருக்கும். அவைகளெல்லாம் சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் மூலம் சரி செய்து கொள்வதற்கான யோகமான நேரமாகவும் இது இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பேச வேண்டிய விஷயங்களை பேசி கலந்து ஆலோசனை செய்து பரஸ்பரமாக விட்டு கொடுத்து, இந்த பரஸ்பரமாக விட்டு கொடுத்து என்பது இருதரப்பில் விட்டு கொடுப்பது. இருந்தாலும் நீங்கள் ஒருபடி கீழே இறங்கி சென்று விட்டு கொடுத்து அனுகூலங்களை, காரியங்களை சாதித்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தில் தான் இருக்கிறது. மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 7ஆம் பார்வையால் மகர வீட்டிற்கு லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார், 16ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் வரை வராதிருந்த வருமானம் வந்து சேரும். சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்தில் உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் உங்களுக்கு உடனடியாக திருப்பி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் நீங்களும் மற்றவர்களிடம் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்க முடியும். இதனால் வரை இல்லாத அளவிற்கு கூடுதல் வருமானம் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூடுதல் வருமானம் என்பது கூடுதல் உழைப்புக்குட்பட்ட வருமானமாக இருந்தால் நல்லது. லஞ்சம் சார்ந்த வருமானமாகவோ மறைமுக அன்பளிப்பு சார்ந்த வருமானமாகவோ இருந்தால் அது
தற்போதும் பிரச்சனையை தரும், பிற்காலத்திலும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் லஞ்சம் சார்ந்த மறைமுக அன்பளிப்பு சார்ந்த விஷயங்களை, வருமானத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மீறி நீங்கள் வாங்கினால் தற்போதும் சரி பிற்காலத்திலும் சரி பிரச்சனைகள் வராத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய மகர ராசியை பார்வை செய்கிறார். மகர ராசி என்பது குரு பகவானுடைய நீச்ச வீடாகும். மகர ராசியில் குரு பகவான் நீச்ச நிலையில் உலவுவார். தற்போது எப்படி ரிஷப வீட்டில் பகை நிலையில் உலவுகிறாரோ அதைவிடவும் பலவீனமான நிலையான நீச்ச நிலையில் உலவுவார். 100% பார்க்கும்போது நீச்ச நிலையில் உலவுவது என்பது 0 முதல் 14% உட்பட்டதாகும். மகர ராசி நபர்களாகிய நீங்கள் எவ்வளவுதான் சுயமாக சிந்தித்து செயல்பட முன்வந்தாலும், காரியங்களில் ஈடுபட முயற்சித்தாலும், நேர்மையாகவும் உண்மையாகவும் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும், காரிய சாதனையை செய்து கொள்ள வேண்டும் என்று மெனக்கட்டாலும், யாரோ எவரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவரோ அல்லது அவர்கள் சொன்னால் நீங்கள் தட்ட முடியாது என்கிற நிலையில் உள்ளவர்களோ உங்களை அதை அப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள் என்று உங்களை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த திசை திருப்புவது என்பது அவர்கள் உங்களை பழி வாங்க வேண்டும் என்றோ, உங்கள் காரியத்தை தடை செய்ய வேண்டும் என்றோ, உங்கள் முன்னேற்றத்தை தடைப்படுத்த வேண்டும் என்றோ அல்ல. அவர்களை அறியாமலேயே உங்களை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே யார் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், எப்படி செய்ய சொல்கிறார்கள் என்பதை 1க்கு 2 முறை யோசித்து அனுமானித்து அந்த வகையில் அவர்கள் சொன்ன வகையில் அவர்களுடைய ஆலோசனையின்படி செய்யலாமா அல்லது நீங்கள் சிந்தித்தபடியே உங்களுடைய திட்ட முன்னேற்பாடுகளுக்குட்பட்டே செய்யலாமா என்பதை யோசித்து செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்வதை விட நீங்களே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கினால் நீங்கள் நினைத்த காலகட்டத்திற்குள் மிக மிக எளிமையாக துரிதமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் உலவுகிறார், வக்ரகதியில் உலவுகிறார். வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் வேலை தொழில் செய்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கோ அல்லது சொந்த ஊருக்கு அருகிலேயோ வேலை மாற்றம், தொழில் மாற்றம் செய்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களுக்கும் வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதி உலவி தன்னுடைய 7ஆம் பார்வையால் மகர ராசிக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதுநாள் வரை சேமிப்பில் இருந்த அசையும் சொத்துக்களான பணம், நகைகள் ஆகியவற்றை முதலீடு செய்து அசையா சொத்துக்கள், வீடு, மனை, நிலம் சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸ்திர சொத்து யோகங்களை அனுபவிப்பதற்கு முன் அந்த சொத்து விவரங்களை தெரிந்து கொண்டும் ஏதேனும் வில்லங்கள் இருக்கிறதா என்பதை 1க்கு 2 முறை விசாரித்து கொண்டும் முதலீடுகளில் ஈடுபடுவது தற்போதும் நல்லது, பிற்காலத்திற்கும் நல்லது. மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி மகர ராசியை பார்வை செய்கிறார், தன்னுடைய நீச்ச வீட்டையை பார்வை செய்கிறார். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உலவி நீச்ச வீட்டை பார்வை செய்து பலன்கள் தருவது வேறு. 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் வக்ரகதியில் உலவி நீச்ச வீட்டை பார்வை செய்வது அதற்குரிய பலன்கள் வேறு. இதனால் வரை வெளியூரில் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கான காரிய அனுகூலங்கள் நல்லபடியாக உண்டாகி இருக்கும். உங்களுக்கு வெளியூரில் ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால், அனுகூலம் ஏற்பட வேண்டுமென்றால் அங்கு உள்ளவர்கள் மூலம் நீங்கள் சில காரியங்களை செய்திருப்பீர்கள். நீங்கள் செல்லாமலேயே அந்த காரியங்கள் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், உங்களுக்கான காரிய அனுகூலங்களாக மாறியிருக்கும். ஆனால் தற்போது அந்த வெளியூரில் உள்ளவர்கள் அவர்களுக்காக ஒன்று காரியங்களை உங்களை செய்ய சொல்வார்கள். அப்படிப்பட்ட காரியங்களில் இறங்குவதற்கு முன் 1க்கு 2 முறை பலமுறை யோசித்துக் கொள்வது நல்லது. ஏனெனில் நீங்கள் அவர்களும் கேட்ட காரியம் என்பது சிறிய காரியமாக இருக்கும். அந்த காரியத்தை செய்து கொடுப்பதால் அவருக்கும் பிரச்சனை இருந்திருக்காது, பெரிய அளவிலும் பொருளாதார பிரச்சனை இருந்திருக்காது, அச்சுறுத்தல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஆனால் தற்போது உங்கள் மூலம் அவர் நிறைவேற்றிக் கொள்ள விரும்பும் காரியம் என்பது அதிக அளவில் பணம் சார்ந்த செலவினங்களாகவும் உயிர், உடலுக்கு, உடைமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய காரியங்களாகவும் இருக்கும். அதனால் அத்தகைய காரியங்களில் ஈடுபடுவதா, இறங்குவதா, அவருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுப்பதா என்பதை 1க்கு பலமுறை யோசித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல ஆள்பலம், பணபலம், படைபலம் ஆகியவற்றை நம்பி பிரச்சனைக்கு ஆளாகாமல் இருப்பது போல தற்போது ஏதோ ஒரு சின்ன காரியம் உங்களுக்காக செய்து கொடுத்ததற்காக மிகப்பெரிய காரியத்தை
உங்களுடைய உயிருடலுக்கே அச்சுறுத்தல் தரக்கூடிய காரியத்தை செய்வதற்கு முன் 1க்கு 2 முறை பலமுறை யோசித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மகர ராசியின் அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானும் குரு பகவானும் பரஸ்பர சமம் நிலையில் உறவு கொள்ளக்கூடிய கிரகங்கள். சமம் என்றால் குரு பகவான் சனி பகவானை பார்த்து ஐயா என்றால் சனி பகவான் குரு பகவானை பார்த்து ஐயா என்பார். குரு பகவான் சனி பகவானை பார்த்து வாடா போடா என்றால் சனி பகவான் குரு பகவானை பார்த்து வாடா போடா என்பார். அந்த வகையில் பரஸ்பர சமம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என்கிற வகையில் உழவுகிறார்கள். 2 கிரகங்களும் உறவு முறையில் இருக்கிறார்கள். இதனால் குரு பகவான் குறிப்பாக மாரராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் தனக்கு நிகரான மதிப்பு மரியாதைக்குரியவராக மகர ராசிக்காரர்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார், பலாபலன்களை வாரி வழங்குவார். மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் உழவக்கூடிய குரு பகவான் மூலம் அவ்வப்போது குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும். குருச்சந்திர யோகம் என்பது குரு உழவக்கூடியவற்றில் சந்திரன் உழவும் போதும், குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போதும், அதாவது ஒரு மாதத்திற்கு சுமார் 15 நாட்கள் இந்த குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும். அப்படிப்பட்ட குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு உட்பட்ட வகையிலும் குருச்சந்திர யோகத்துக்கு உட்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். இதனால் சமயோசிதமான பேச்சுவார்த்தைகளின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அனுகூலம் இருக்கிறது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான அனுகூலங்கள் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் என்பது நல்ல விதமான சந்தர்ப்பங்களும் இருக்கும், அதாவது தற்போதும் நல்லது, பிற்காலத்திலும் நல்லது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், சில சந்தர்ப்பங்கள் தற்போதே பிரச்சனையை தரும், அல்லது தற்போது பிரச்சனை தராமல் இருந்து எதிர்காலத்தில் பிரச்சனை தரும். அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டமான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. மகர ராசியை பொறுத்தவரை தற்போது உன்னதமான, நேர்மையான, உண்மையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேற்றங்களை அனுபவித்துக் கொள்வது நல்லது. கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு, அதிகார துஷ்பிரயோகங்களுக்குட்பட்டு ஏதாவது சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதனால் தற்போதும் சரி பிற்காலத்திலும் சரி சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த அளவுக்கு உண்மையாக, நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்து கஜகேசரி யோகம். குரு பகவான் உழவக்கூடிய வீட்டில் சந்திர பகவான் சேர்ந்து உழவும் போது கஜகேசரி யோகம் உண்டாகும். அப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் உழவுகிறது. மிக உன்னதமான, உயர்தரமான யோகம் இந்த கஜகேசரி யோகம். உயர்தரம் என்பது பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூகம், சமுதாயம் சார்ந்த மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்களுக்கு உட்பட்டும் சரி, பலவிதமான அனுகூலங்களை தரக்கூடியதாகும். உங்களுடைய சொந்த பந்தங்களிலேயே அவர்களையெல்லாம் விட மிக உன்னதமான, உயர்தரமான யோகங்களை, விஐபி தொடர்புகள், விவிஐபி தொடர்புகளை உண்டு பண்ணக்கூடிய யோகம்தான் கஜகேசரி யோகம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல விஐபி, விவிஐபிகளுடைய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் மதிப்பு மரியாதை உயரும், பணம் சார்ந்த முன்னேற்றங்களும் வந்து சேரும். அதேபோல் நீங்களும் விஐபியாகவோ விவிஐபியாகவோ தகுதி உயர்வு பெறுவதற்கான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கஜகேசரி யோகம் என்பது ஒரு மாதத்திற்கு சுமார் 2.5 நாட்கள் நடைமுறைக்கு வரும். அந்த கஜகேசரி யோகத்திற்குட்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த அளவுக்கு நேர்மையாக, உண்மையாக உழைக்கிறீர்களோ, வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் கஜகேசரி யோகத்தை உடனடியாக அனுபவிக்க முடியும். கைமேல் பலனாக அமையும். அடுத்து கிரக யுத்தம் சார்ந்து பார்ப்போம். கிரக யுத்தம் என்பது ஒரு ராசி வீட்டில், அதாவது 3.20 டிகிரி உள்ள ஒரு ராசி வீட்டில் 2 டிகிரிகளுக்குள்ளோ 1 டிகிரிகளுக்குள்ளோ 2 கிரகங்கள், 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைந்து உழவும் போது ஏற்படக்கூடியது கிரக யுத்தமாகும். கிரக யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய கிரகங்கள் மூலம் அந்த ஜாதகருக்கு கெடுபலன்கள் நடைமுறைக்கு வரும். அத்தகைய கிரக யுத்த விதிகளில் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரே வீட்டில் சேர்ந்து உழவக்கூடிய அமைப்பு ஒரு மாதத்திற்கு சுமார் 2.5 நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது. அந்த 2.5 நாட்கள் கஜகேசரி யோகத்துக்குட்பட்ட நாளாகும். கஜகேசரி யோகம் என்பது ஒரு ராசி 3.20 டிகிரிக்குள் உட்பட்ட யோகமாகும். அதற்குள் 1 டிகிரிக்குள்ளோ 2 டிகிரிக்குள்ளோ குருச்சந்திரன் இணைந்து உழவும் போது கிரகயுத்த தோஷத்தையும் கொடுப்பார்கள். கஜகேசரி யோகம் என்பது தேன் போன்றது, கிரகயுத்தம் என்பது விஷம் போன்றது. கஜகேசரி யோகம் என்பது பால் போன்றது, கிரகயுத்தம் என்பது விஷம் போன்றது. 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு விஷம் ஊற்றினாலே முழு பாலுமே கெட்டு போய்விடும் அல்லவா? அதுபோல கஜகேசரி யோக பலன்கள் நடைமுறையில் இருக்கும்போதே அந்த யோக பலன்களை அடைய முடியாத அளவிற்கு அந்த கிரகயுத்த தோஷ பலன்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுவான கிரகயுத்த விதியாகும். ஆனால் இந்த கிரகயுத்தங்களில் கிரகங்களுக்குரிய சிறப்பு விதிகளில் சந்திர பகவான் கிரகயுத்த
தோஷத்துக்கு உட்பட்டவர் அல்ல என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஆனால் அனுபவத்தில் அப்படி இல்லை. சந்திர பகவான் கிரகயுத்த தோஷத்திற்குட்பட்ட பலன்களைத்தான் தருகிறார். எனவே கஜகேசரி யோகத்துக்குட்பட்ட நாட்களை கணக்கீடு செய்து யோகா பலன்களை அனுபவிக்கும் போது கிரகயுத்த தோஷத்துக்குட்பட்ட நாட்களையும் கணக்கீடு செய்து பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு யோக பலன்களை அனுபவிக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 5ஆம் இடத்தில் வக்ரகத்தில் உழவக்கூடிய குரு பகவான் மூலம் பரிவர்த்தனை யோகத்தையும் இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் குரு உழவும் போது அந்த ரிஷப வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு வீட்டில் உழவும் போது பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது. இந்த பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் வக்ரகத்தில் உழவுகிறார், சுக்கிர பகவான் யோக நிலையில் உழவுகிறார். 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 2024ஆம் வருடம் டிசம்பர் 2ஆம் தேதி வரை சுமார் 26 நாட்கள் இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது. இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் என்பது சஷ்டாஷ்டக பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது. அதாவது குரு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலும், சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு பகவான் 6ஆம் இடத்திலும் உழவுகிறார்கள். இதனால் குரு சுக்கிரன் தங்களுக்குள் சஷ்டாஷ்டக யோக பரிவர்த்தனையாக அமைகிறது. அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சார்ந்த பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது. இந்த 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் என்பது சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். படிப்பு, வேலை, தொழில் நிமித்தமாக பிரிந்திருந்தவர்கள் அந்த வேலைகளை முடித்துக்கொண்டு குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கான அனுகூலங்கள் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல படிப்பு விஷயமாக, வேலை, தொழில் விஷயமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடுகளுக்கு பிரிந்து செல்ல நினைப்பவர்களுக்கு அவர்களுக்குரிய அனுகூலமும் நல்லபடியாக அமைகிறது. இது பரஸ்பர யோகமாக இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்துடன் சேர நினைத்தால் அதற்கான அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சுய முன்னேற்றத்திற்குட்பட்டு படிப்பு விஷயமாகவோ, வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராக இருப்பவர்கள், ஆர்வமாக இருப்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமும் உண்டாகும். அப்படிப்பட்ட வகையில் இந்த பூர்வ புண்ணியஸ்தான மற்றும் 12ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வருகிறது. மேலும் மற்றொரு வகையிலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் வருகிறது. அதாவது மீன வீட்டில் சுக்கிர பகவான் உழவும் போது மீன வீட்டின் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் உழவுகிறார். இந்த பரிவர்த்தனை காலகட்டம் என்பது 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் குரு வக்ர கோட்சாரம் முடியக்கூடிய 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை நடைமுறை இருக்கிறது. அதற்கு பிறகும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் நடைமுறை இருக்கிறது. நாம் தற்போது பலாபலன்கள் கூறக்கூடிய குரு வக்ரகதி கோட்சார காலகட்டத்திற்குட்பட்ட தேதிகளுக்குட்பட்டு இருப்பதால் 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 8 நாட்கள் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது. அதாவது மீன சுக்கிரன் ரிஷப குரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம். ஏற்கனவே சொன்ன தனுசு சுக்கிரன் ரிஷப குரு பரிவர்த்தனை யோகத்தை விடவும் இந்த மீன சுக்கிரன் ரிஷப குரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் பல மடங்கு அதிகமான யோக பலன்களை தரக்கூடியதாகும். எப்படி எனில் பரிவர்த்தனையாகவும் உண்டாகிறது. மேலும் இந்த மீன வீட்டில் சுக்கிர பகவான் உச்ச யோக பலன்களை தரக்கூடியவராகவும் உழவுகிறார். இதனால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் சில யோக பலன்களை, அதாவது அனுகூலங்களை, உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை அனுபவிக்க வாய்ப்பிருக்கிறது. சரித்திர சாதனை படைக்க வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கீடு செய்யும்போது அவர்களை எல்லாம் விட நீங்கள் பெரிய பொறுப்புக்கு, தகுதி உயர்வுக்கு, மதிப்பு மரியாதைக்கு உரியவராக திகழ வாய்ப்பிருக்கிறது. அந்த மதிப்பு மரியாதை, பதவி, அந்தஸ்து ஆகியவை உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாகவே, உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாகவே ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. மற்றவர்களால் முன்னேறி இருக்கலாம். அவர்களுக்கு பல பேர்கள் வழிகாட்டி இருப்பார்கள், ஆதரவு கரம் நீட்டி இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் என்பது சுய முன்னேற்றமாக, உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கை கொடுத்து கொண்டு முன்னேறியதாக, அப்படி சிறப்பானதாக இருக்கும். அதனால் சரித்திர சாதனைக்குரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட சரித்திர சாதனை யோகங்களையும் குரு வக்ரகதி கோட்சார காலகட்டத்தில் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிரகங்களை பொறுத்தவரை அவ்வப்போது அஸ்தமன நிலையிலும் உதயமாகியும் உழவுவார்கள். தற்போதைய குரு வக்ரகதி கோட்சார காலகட்டத்தில் குரு பகவானவர் உதயமாகி உழவுகின்ற நிலையிலேயே உழவுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7.5 சனி என்றாலே நாம் சொல்ல முடியாத அளவிற்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும்
மங்குசனி, பொங்குசனி, மரணச்சனி, முடக்குச்சனி என்கிற வகையிலும், விரயச்சனி, ஜென்மச்சனி, தனவாக்கு, குடும்பச்சனி என்கிற வகையிலும் விதவிதமாக பலன்களை தரக்கூடியவராக சனி பகவான் உலவுகிறார். தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடைமுறையில் இருக்கிறது. 30 வயதுக்குட்பட்ட 7.5 சனிக்காரர்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பிருக்கிறது. நினைத்த காரியம் நிறைவேறாமல் போக வாய்ப்பிருக்கிறது. இருந்தாலும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளின் மூலம் நினைத்த காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு தெய்வத்தை நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும். மனிதர்களையும் நம்ப வேண்டும். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடன் வெளிப்படைத்தன்மையாக இருப்பவர்களை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நல்லது. ஆனால் உங்களுடைய 7.5 சனி தோஷம் என்பது உங்களை மட்டுமே உண்மையாக நேர்மையாக நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணம் விரயமாகலாம், தொட்ட காரியம் தொடங்காமல் போகலாம், படிப்புகள் தடைபடலாம், வேலை தேடி அடையலாம், கிடைத்த வேளையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், திருமணம் அமைவதில் தாமதம் ஏற்படலாம், திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கலாம். இப்படி 30 வயதுக்குட்பட்ட வகையில் அந்தந்த வயதிற்குட்பட்ட அவரவர்கள் வாழ்க்கை நிலைக்கேற்ப கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் தெய்வம் நம்பிக்கைக்கு உட்பட்டு தினந்தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டால் யோக பலன்களை அனுபவிக்க முடியும். 31 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என்பதால் முன்னேற்றங்களை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். இந்த பொங்கு சனி காலகட்டத்திலும் 2024 வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதியில் உலவுகிறார். அதனால் வக்ரசனி என்பது தோஷம். குறிப்பாக ஆட்சி வக்ரசனி என்பது அதைவிடவும் தோஷம். அதாவது கெடுபலன்களை தொடர்ந்து தருவார்கள். பொங்கு சனிக்காரர்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார்கள். எந்த பிரச்சனை எங்கிருந்து வரும், யாரிடமிருந்து வரும் என்பது ஜோதிடர்களாலும் சொல்ல முடியாது, உங்களாலும் அனுமானிக்க முடியாது. ஆனால் பிரச்சனைகள் வரும். வருமுன் காப்போம் என்ற வகையில் பிரச்சனை ஆரம்பிக்கப் போகிறது, நாம் பிரச்சனையை தொடராமல் விலகிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் சிந்தித்து செயல்பட்டு பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். அதாவது பிரச்சனைகளை வளர விடாமல் சமயோசிதமாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல பலன்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் உலவி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். இந்த குரு வக்ரகதி கோச்சார காலகட்டம் முழுவதும், அதாவது 118 நாட்களும் செவ்வாய் பகவானுடைய பார்வையில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். 2024 வருடம் அக்டோபர் 9ஆம் தேதி முதல், அது குரு வக்ர கோச்சாரம் ஆரம்பிக்கும் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து மகர ராசியை பார்வை செய்கிறார். கடக வீட்டில் நீச்சலில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் அவ்வப்போது நீச்ச பங்க ராஜயோகம், நீச்ச பரிவர்த்தனை யோகம் சார்ந்த யோக படங்களையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தருகிறார். நீச்ச பரிவர்த்தனை யோகம் ஆகியவைகளை செவ்வாய் பகவானுடைய நேரடி பார்வையின் மூலம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். எப்படியெனில், கடக வீட்டில் செவ்வாய் நீச்ச நிலையில் உழவும் போது அந்த வீட்டின் அதிபதியான சந்திரன் அந்த வீட்டில் மாதம் 2.5 நாட்கள் ஆட்சி யோக நிலையில் உழவுவார். அந்த 2.5 நாட்களும் நீச்ச பங்கராஜயோகத்தை அனுபவிக்க முடியும். அடுத்து கடக வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் கடக வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் 16ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்து குருச்சந்திரயோகம் கஜகேசரி யோகத்தில் உழவுகிறார். அந்த ரிஷப வீட்டில் சந்திரன் உச்ச யோக நிலையில் உழவுகிறார். அந்த 2.5 நாட்களும் செவ்வாய் பகவான் நீச்சப்பங்க ராஜயோகம் சார்ந்த பலன்களை மகர ராசிக்காரர்களுக்கு தருவார். அடுத்து கடக வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் விருச்சிக வீட்டில், அதாவது மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் விருச்சிக வீட்டில் நீச்சம் நிலையில் உழவும் போது சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சம், செவ்வாயுடைய வீட்டில் சந்திரன் நீச்சம் ஆக நீச்ச பரிவர்த்தனை யோகத்தில் உழவுகிறார்கள். அந்த 2.5 நாள் காலகட்டத்திலும் செவ்வாய் பகவானுடைய நேரடி பார்வையில் நீச்ச பரிவர்த்தனை யோக பார்வையில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். கடக வீட்டில் நேர்கதில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் 2025 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வக்ர கதி அடைந்து வக்ர பயிற்சி அடைந்து பின் வீடான மிதுன வீட்டிற்கே செல்கிறார். தற்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வக்ர கதி என்பது வேறு, வக்ர பயிற்சி என்பது வேறு. ரிஷப வீட்டில் குரு பகவான் உழவுவது என்பது வக்ர கதி. அந்த ரிஷப வீட்டிலேயே வக்ர நிலையில் உழவுகிறார். செவ்வாய் பகவானுடைய கோச்சாரம் என்பது கடக வீட்டில் வக்ர கதியிலும் உழவுகிறார். கடக வீட்டை கடந்து அடுத்து மிதுன வீட்டிற்கு வக்ர கதியிலே பயிற்சியாகி செல்கிறார். இந்த பயிற்சி என்பது ஒரு ராசி வீட்டிலிருந்து மற்றொரு ராசி வீட்டுக்கு செல்வதுதான் பயிற்சியாகும். அப்படி வக்ர பயிற்சிக்குட்பட்டும் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் உழவி மகர ராசியை 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். ஆக இந்த குரு வக்ரகதி கோச்சாரம் 118 நாட்களும் செவ்வாய் பகவானுடைய
பார்வைக்குட்பட்ட மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். செவ்வாய் கிரகத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் உளவி பார்வை செய்கிறார், நேரடி பார்வையை செய்கிறார். இந்த செவ்வாய் பகவானுடைய நீச்ச பார்வை, நீச்ச பரிவர்த்தனை யோக பார்வை, நீச்ச பங்க ராஜயோக பார்வை, செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை, இவைகளெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது புத்துணர்ச்சியை கொடுக்கும். உற்றார் உறவினர் சுற்றத்தார்கள் மூலம் நன்மைகளை வாரி வழங்கும். குடும்பத்துக்குட்பட்ட வகையிலும் சொந்த பந்தங்களுக்குட்பட்ட வகையிலும் உறவு முறைகளுக்குட்பட்ட வகையிலும் அவர்களுடைய ஆதரவுகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களால் இயன்ற உதவிகளை நன்மைகளை அவர்களுக்கும் செய்வீர்கள், அவர்களால் இயன்ற உதவிகளை நன்மைகளை உங்களுக்கும் செய்வார்கள். சரித்திர சாதனைகளை புரியக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகமாகவும் அமைகிறது. ஒரு விஷயம் ஆகவில்லையே என்று துவண்டு போய்விடாமல் தொடர் முயற்சிகள் செய்து, விடாமுயற்சிகள் செய்து, உங்களுக்கு நீங்களே புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டு, உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுத்து கொண்டு, நம்மால் முடியும் என்ற வகையில் உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு, உங்களுக்கு நீங்களே ஆறுதல் கூறிக்கொண்டு முன்னேற்றங்களை அடையக்கூடிய யோகம்தான் இந்த நீச்ச பரிவர்த்தனை யோகம், நீச்ச பங்க ராஜயோக பலங்கள் சார்ந்த யோகமாகும். அப்படிப்பட்ட பொன்னான யோகங்களை இந்த குரு வக்ரகதி கோச்சார 118 நாட்களிலும் நீங்கள் அனுபவிக்க முடியும். மகர ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியான சனி பகவானும் வக்ரகதியில் உலவுகிறார். 7.5 ஆண்டு சனிக்குட்பட்ட வக்ரகதியாகும். அதனால் எந்த அளவிற்கு உங்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களை நீங்களே வழிநடத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லது. சமுதாயம் அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு, சமுதாயத்தால் குறை சொல்ல முடியாத விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய நன்மதிப்புகளை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சிலருக்கு யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல அந்த தவறை செய்துதான் பார்ப்போமே, இந்த தவறை அனுபவித்து தான் பார்ப்போமே என்று சபல புத்திகளுக்குட்பட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அதனால் சில தவறுகளை செய்வோம் என்று தவறுகளை செய்ய உங்கள் மனம் 1-2 முறை உங்களை திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்களிலெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்து வழிபாடு செய்து கொண்டு எந்த அளவிற்கு உண்மையாக நேர்மையாக வெளிப்படைத்தன்மையாக சமுதாயம் அங்கீகரிக்கக்கூடிய நன்னடத்தை விஷயங்களில் உங்களை வழிநடத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்களே முடிவெடுத்து செயல்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் சொல்லி அவர்களுடைய சொல்படி செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, 1-2 முறை முடிவெடுத்து இதில் எது நல்லதோ, குறிப்பாக இதில் எது உங்களுக்கு நல்லதோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் நீங்கள் தங்கத்துக்கு நிகரான மதிப்பீட்டை பெறுவீர்கள். தங்க மகன் என்று பெயரெடுப்பீர்கள். தங்கத் தலைவன், தன்மானத் தலைவன் என்றெல்லாம் பெயரெடுப்பீர்கள். அதேபோல இரும்பு போல் இதயம் அல்லாமல் செயல்பாட்டில் இரும்பு போல் இறுதி கொண்டவராக, செயல் வீரராக, சாதனை செம்மலாக உங்களை வழிநடத்தி கொள்ள முடியும். இதுவெல்லாம் நேர்மை உண்மை சார்ந்த விஷயங்களுக்குட்பட்ட நடத்தைகளில் ஈடுபடும் போது. சந்தர்ப்பம் கிடைக்கிறதே என்று அதிகார துஷ்பிரயோகங்களிலோ அத்துமீறல்களிலோ ஈடுபட்டால் தற்போதும் சரி எதிர்காலத்திலும் சரி பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களை நீங்கள் தங்கமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவர் தங்கமும் அல்ல இரும்பும் அல்ல வெறும் தகரம் என்று மற்றவர்கள் உங்களை புறம்பேசுவார்கள். புறம்பேசுவது மட்டுமல்ல, நேருக்கு நேராக கூட சொல்லுவார்கள். எனவே உங்களுடைய நடத்தையை நன்னடத்தையாக உருவாக்கி கொள்வது உங்களுடைய பொறுப்பாக அமைகிறது. ஏன் நடத்தையை பொறுத்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், 7.5 சனி யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் உங்களை நீங்களே தப்பும் தவறாக வழிநடத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. குரு வக்ர நிலையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்வதால் மற்றவர்களுடைய சுயநலத்திற்காக உங்களை தவறான ஈடுபடச் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. பிரபலமான மிகப்பெரிய 2 கிரகங்களுடைய வக்ரகதி கோச்சாரம், 7.5 சனி கோச்சாரம் ஆகியவைகளை பொறுத்துதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்னடத்தை சார்ந்த விஷயங்களை கூறுகிறேன். காதலை பொறுத்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய காதல் துணை உண்மையாக நேர்மையாக இருப்பார்களா என்று உறுதியாக கூற முடியாது. அதனால் காதலில் ஏமாற வாய்ப்பு இருக்கிறது. காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காதலால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் எந்த அளவிற்கு உண்மையாக நேர்மையாக வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நிகராக உண்மையான நேர்மையான வெளிப்படைத்தன்மையான காதல் துணை உங்களுக்கு கிடைக்கும். அந்த காதல் துணை வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகிறது. மேலும் மேல்நிலை கல்விகள் படிக்க விரும்புபவர்களுக்கு எந்த துறையில் படிக்க வேண்டுமோ அதே துறை கிடைக்கும். எந்த ஊரில் படிக்க வேண்டுமோ, எந்த நிறுவனத்தில் படிக்க வேண்டுமோ
அதே நிறுவனத்தில் கிடைக்கும், அதே ஊரில் கிடைக்கும், எதிர்பார்த்த ஊரில் கிடைக்கும். மேற்கல்வி என்பது உங்களுடைய மெரிட் மதிப்பெண் சார்ந்த வகையில் கிடைக்கக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது. சிலர் அதைத்தான் படிக்க வேண்டும், இதைத்தான் படிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக மிகப்பெரிய தொகை கட்டணம் செலுத்தி படிக்க முயன்றால் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். ஏனெனில் ஆர்வக்கோளாறில் வீட்டில் பணம் இருக்கிறதே, அல்லது படிப்பதற்கு அவர்கள் பணம் தருகிறார்களே, இவர்கள் பணம் தருகிறார்களே என்று அந்த உதவிகளை பெற்று கல்வி நிறுவனத்தில் பணம் கட்டிவிடுவீர்கள். பிறகு கல்வியை தொடர முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தொடர முடியாமல் போவதற்கான காரணம் உங்களுடைய நடவடிக்கைகளால் தான் அமையும். அதனால் ஒன்றுக்கு 2 முறை பல முறை யோசித்து உங்களுடைய தகுதிக்கு மீறி பணம் செலுத்தி படிக்கக்கூடிய கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்தொழிலை பொறுத்தவரை 31 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என்பதால் எதிர்பார்த்த வருமானம், லாபம், சேமிப்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும். வேலை, தொழில் சிறப்பாக அமையும். ஆனால் 30 வயதுக்குட்பட்ட மங்குசனிக்காரர்களுக்கு கலைத்தொழில் சார்ந்த அனுபவம் என்பது கஷ்ட நஷ்டத்தின் தொடர்கதையாகவே இருக்க வாய்ப்பிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. அந்த உழைப்பு கூட, அந்த அனுபவம் கூட பின் நாட்களில் பயன்படுமா என்று கூட தெரியாது. ஏதோ இன்றைக்கு ஒரு வேலை செய்தோம், நாளைக்கு ஒரு வேலை செய்தோம் என்று அப்படித்தான் போய் கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால் எந்தளவுக்கு உங்களால் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பிரச்சனை வராத வகையில், குடும்பத்திற்கு பிரச்சனை வராத வகையில் உங்களால் அர்ப்பணிப்பு செய்ய முடியுமோ செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பு, வருமானம் குடும்பத்திற்கு தேவைப்படும் பட்சத்தில் போதுமடா சாமி என்கிற வகையில் கலைத்தொழிலை விட்டு கூட வெளியேற வாய்ப்பிருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை எந்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வகையில் அந்த அனுகூலங்கள் நல்லபடியாக உண்டாகும். 2024 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கடக வீட்டில் செவ்வாய் பகவான் உழவ ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து 2025 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை சுமார் 93 நாட்கள் கடக வீட்டில் உழவுகிறார். இதில் முதல் 48 நாட்கள் நேர்கதியிலும், அடுத்து 45 நாட்கள் வக்ரகதியிலும் உழவுகிறார். விவசாயத்திற்கும் கடகத்திற்கும் செவ்வாய்க்கும் 100க்கு 100% ஒற்றுமை உண்டு. அந்த வகையில் கடக வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்ச பங்கராஜ யோகம், நீச்ச பரிவர்த்தனை யோகம் ஆகிய யோகங்களில் உழவும்போது மகர ராசியில் பிறந்த விவசாய முதலாளிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நல்லபடியாக அமையும். புத்திரபாக்கியம் விரும்புபவர்களுக்கு நல்லபடியாக புத்திரபாக்கியம் உண்டாகும். திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் மற்றும் சமுதாயம் சார்ந்த உறவு முறைகளுக்குள் எதிர்பார்க்கக்கூடிய, ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணங்கள் நல்லபடியாக திருமணத்தில் முடியும். இதுவரை குரு வக்ரகதி கோட்சாரத்துக்குட்பட்ட பலாபலன்களை மகர ராசி அன்பர்களுக்கு பார்வை செய்தோம். மகர ராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டு மேலும் பல நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வது ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி. நன்றி, வணக்கம்.